கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா. வார்ட்ரோப் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு எந்த குர்தாக்கு எந்த லெக்கின் போடணும், எந்த கலர் பேண்ட் போடணும், இல்லை எந்த கலர் சாரீ எந்த கலர் ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா. ஸோ அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர் காம்பினேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து எப்படி கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு சிஸ்டர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர் காம்பினேஷன்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல டாபிக் தானே. ஆக்சுவலி எனக்கு இந்த டாபிக் இவங்க எப்போவே எனக்கு காமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டாபிக் மேலே நான் கொஞ்சம் தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ அதனால் இந்த வீடியோ லேட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் லேட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. கலர் காம்பினேஷன்ஸ் ஆகட்டும் இல்லை கலர் மேட்சிங் ஆகட்டும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஐடியா இருக்குது. அதுதான் கலர் வீல். ஸோ கலர் வீல் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கலர் வீல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கலர்ஸ் பற்றி சில பேசிக்ஸான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கலர் வீல்ன்றது நம்ம கலர் காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு இருக்கிறது கலர்ஸ் மூணு கலர்ஸ் தான். அதுதான் வந்து ப்ரைமரி கலர்ஸ் சொல்லுவாங்க. ப்ரைமரி கலர்ஸில் வந்து ப்ளூ, எல்லோ அண்ட் ரெட், இந்த 3 கலர்ஸ் தான் ப்ரைமரி கலர்ஸ். அண்ட் செகண்டரி கலர்ஸ்னால் இந்த ப்ரைமரி கலர்ஸ் 3 இருக்கல, ஒரு கலரோட இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு செகண்டரி கலர்ஸ் வரும். அது என்னென்னா ஆரஞ்ச், பர்பிள் அண்ட் கிரீன், இந்த 3 கலர்ஸ் தான் செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ப்ரைமரி கலர்ஸ் இருக்குது, செகண்டரி கலர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது டெரிட்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கலர்ஸ் வரும். ஐ மீன் எல்லோ அண்ட் ஆரஞ்ச். சில கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், பர்பிள் அண்ட் ரெட் இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் தான் டெரிட்டரி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கலர்ஸ்லேயே நமக்கு வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ்னு 2 இருக்குது. ஸோ இந்த கலர் வீலே நம்ம சென்டராக வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிங்கன்னா ரெட், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, தீஸ் கலர்ஸ் ஆர் வார்ம் கலர்ஸ். அண்ட் ப்ளூ, க்ரீன், நெக்ஸ்ட் பர்பிள், இது எல்லாமே வந்து நமக்கு கூல் கலர்ஸ் கீழே வரும். இந்த கலர் வீல் யூஸ் பண்ணி நம்ம ஃபோர் டைப்ஸாக வந்து நம்ம கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது நம்ம எப்படி கலர் காம்பினேஷன்ஸ் பண்ணுறது, இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் வீலில் இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கலர்ஸ், ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கலர் வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ரெட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலர் 70% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கலர் வந்து ஒரு 20 to 30% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும். அதனால நீங்கள் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணும்போதும் இந்த கலர் காம்பினேஷன் பர்சன்டேஜ் எப்படி இருக்கணும்னா 70 to 30 இல்லைனா 80 or 20 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் எப்போவுமே நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது அது வந்து கான்ட்ராஸ்டிங்கான ஒரு கலர் காம்பினேஷன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பிரைட்டான லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர் காம்பினேஷன்ஸ். ரொம்ப ஈஸியான கலர் காம்பினேஷன் அண்ட் எல்லாரும் ஈஸியாக சூஸ் பண்ணக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ். எனக்கு பர்டிகுலராக வந்து எனக்கு பிடிச்ச நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த கலர்லேயே வந்து லைட் கலர் இருக்கும்ல, அந்த லைட் கலர் நீங்கள் அதுக்கு மேட்சிங்காக மிக்ஸ் அண்ட் மேட்சிங்காக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான நல்ல லுக் கொடுக்கும். ட்ரஸ்ட் மீ, சாரீஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் பிளெயின் சாரீஸ்னால் இன்னும் சூப்பராக இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் அனலாகஸ் கலர் ஸ்கீம். இது வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா கலர் வீல்ல பிடிச்ச ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கிற கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வார்ம் கலர்ஸ் இருந்துச்சுன்னா எதர் வார்ம் கலர்ஸில் தான் இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். இல்லை கூல் கலர்ஸில் இருந்துச்சுன்னா கூல் கலர்ஸ் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஒரு கலர் வந்து வார்ம் கலரில், இன்னொரு கலர் வந்து கூல் கலரில் இருக்கிற மாதிரி வேணாம். இது வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. அதனால பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும்னா எதர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது வார்ம் கலர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா கூல் கலர்ஸ்லேயே இருக்கிற மாதிரி அந்த கலர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாமே வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ரொம்ப டீசெண்டான ஒரு லுக் வேணும்னா நியூட்ரல் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூட்ரல் கலர்ஸ் வந்து நமக்கு பிளாக், நேவி ப்ளூ அண்ட் ஒயிட், டேன், பெய்ஜ், காக்கி, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எப்படி நம்ம கலர் காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணுறதுனா, நீங்கள் நியூட்ரல் கலர்ஸில் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலரில் இருக்கிற எல்லா கலர்ஸ்லேயும் எது வேணாலும் நீங்கள் நியூட்ரல் கலர்ஸில் வந்து மேட்ச் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும். உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல லுக் வரணும், ஆஃபீஸுக்கு போகணும் இல்லை காலேஜுக்கு போகணும், எங்கே போனாலும் சரி அது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் மேலே நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னு அந்த கலர் காம்பினேஷனில் உங்கள் ட்ரெஸ் பார்த்துட்டு தான் சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோ. இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பற்றி நான் ரொம்ப ப்ரீஃபாக வந்து வீடியோ பண்ணலை. பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், ஒரு சிம்பிளான பேசிக்ஸான டிப்ஸ் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.